ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா ஹெச்பி பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட், அதாவது இந்திய எண்ணெய் நிறுவனம் சொல்லுவாங்களே, நம்ம வரக்கூடிய பெட்ரோல் அந்த ஹெச்பி இருக்குல்ல. ஸோ இது வந்து ஜாபுக்குள்ள எடுக்கிறாங்க. இது வந்து ஒரு மத்திய அரசு நிறுவனம் தான் சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா பல்வேறு கேட்டகரியில் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன கேட்டகரி கீழே எடுக்கிறாங்க, இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், எல்லாம் டீட்டெயிலாக ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் டெய்லியும் ஜாப் அப்டேட் வீடியோ வந்துடும். ஸோ அந்த அப்டேட் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இதுதான் ஹெச்பி பெட்ரோலியமோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாரத்னா சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் ஒரு என்டர்பிரைஸ். இது வந்து மத்திய கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுற டேட்டு, அதாவது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன போய்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க். ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 ஜனவரி 2025 ஓப்பன் ஆகி உங்களுக்கான லாஸ்ட் டேட்டு பாருங்கள், உங்களுக்கு 14 பிப்ரவரி வந்து, அதாவது அடுத்த மாதம் உங்களுக்கு வந்து க்ளோசிங் ஆகிடும்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னென்ன போஸ்டிங், என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியான்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கலில் உங்களுக்கு இது எல்லாமே பேசிக் பே தான். 30,000 உங்களுக்கு 1,20,000 வரும். வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 130. உங்களுக்கான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 25 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 இயர்ஸ் ஃபுல் டைம் டிப்ளமோ ரெகுலரில் படிச்சிருக்கணும், அதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இது எல்லாமே ஃப்ரெஷர் கேண்டிடேட்ஸ் தான். இதில் எங்கேயுமே எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ நீங்கள் யாரெல்லாம் இப்போ தான் முடிச்சிருக்கீங்க, இல்லை இப்போ தான் ஃபைனல் இயரே முடிச்சு வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வருஷம் கழித்து வரக்கூடிய ஜாபு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே எடுக்கிறாங்க. இதுக்கும் சேலரி உங்களுக்கு 30,000 1,20,000 தராங்க. வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 65. உங்களுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 அதிகபட்சமாக கொடுத்துருக்காங்க. இதுக்கும் உங்களுக்கு ஃபுல் டைமில் நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோ படிச்சிருக்கணும் ரெகுலரில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டு கீழே. அடுத்து உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கீழே கேட்குறாங்க. சேலரி அதே தான், உங்களுக்கு 30,000 1,20,000. உங்களுக்கு வேக்கன்சி 37. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 25 வயசு. இதுக்கும் உங்களுக்கு டிப்ளமோ கேட்டகரியில் தான் வருது. 3 இயர்ஸ் டிப்ளமோ கேட்குறாங்க, ரெகுலரில் நீங்கள் படிச்சிருக்கணும். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் கேட்குறாங்க. அடுத்து உங்களுக்கு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் கெமிக்கல் கீழே கேட்குறாங்க. இதுக்கும் சேம் லெவல் கேட்டகரிக்கு தான் வருது. உங்களுக்கு 30,000 சம்பளம். உங்களுக்கு வேக்கன்சி 2 தான் இருக்குது, ஆனால் ஏஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 வயசு தான் அதிகபட்சமாக கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி கீழே நோட்டும் கொடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ஆல்சோ அப்ளை, அதாவது ஃப்ரெஷர் மட்டும்தான் அப்ளை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா அப்படி அவங்க சொல்லலை. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் பட்சத்தில் நீங்களும் இதுக்கு எலிஜிபிள், நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷர்னு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது, ஃப்ரெஷர் இப்போ முடிச்சு இருப்பாங்களா, ஸோ அவங்களுக்கு இந்த ஜாப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெஷர்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் உங்களுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு மினிமம் மார்க் ரெக்யூர் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மார்க் பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் 60% மார்க் எடுத்து பாஸ் ஆகிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் எஸ்டி எஸ்டிக்கில் வரீங்கன்னா உங்களுக்கு 50% மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து, அதாவது எப்படி ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஒன்ஸ் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதான் பாருங்கள், சிபிடி டெஸ்ட்டு, உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு இருக்கும். இது வந்து உங்களுக்கு குரூப் டாஸ்க் இருக்கும், அப்புறம் வந்து உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன் இருக்கும், அப்புறம் உங்களோட ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், அடுத்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். இதெல்லாம் தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்க்கான ரவுண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. முதல்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், அப்புறம் உங்களோட குரூப் டிஸ்கஷன் இருக்கும், அப்புறம் உங்களுக்கு பர்சனலாக இன்டர்வியூ வைப்பாங்க. ஸோ யாரெல்லாம் கம்ப்யூட்டர் எக்ஸாம், அதாவது கம்ப்யூட்டர் எக்ஸாம் பாஸ் ஆகிறாங்களோ அவங்க தான் அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க. அதில் உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் கீழே அந்த எக்ஸாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் ஆப்டிடியூட்குள்ளே இருக்கும், அப்புறம் டெக்னிக்கல், அப்புறம் ப்ரொஃபஷனல் நாலேஜ். அதாவது நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்களா, எந்த டிபார்ட்மெண்ட் கீழே படிச்சிருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் கேள்வி வந்து செகண்டாகவும், ஜென்ரல் ஆப்டிடியூட் கீழே உங்களுக்கு வந்து காமனான ஒரு கொஸ்டினாகவும் இருக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த காமனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடு, அப்புறம் பொட்டன்ஷியல் டெஸ்ட்டு, அப்புறம் லாஜிக்கல் ரீசனிங் டெஸ்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு காமனாக இருக்கும். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், கெமிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கும். உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேரளா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் குவாலிஃபை ஆகிறாங்களோ அவங்க வந்து நெக்ஸ்ட் டாஸ்க்கான குரூப் டிஸ்கஷனுக்கும் பர்சனல் இன்டர்வியூக்கும் கால்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு ப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கூட இல்லை இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து மினிமம் மார்க் சொல்லியிருக்காங்களா, மினிமம் குவாலிஃபை மார்க் இங்கே கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் எடுத்து பாஸ் ஆனால் தான் அவங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ், அடுத்த ப்ராசஸான குரூப் டிஸ்கஷனுக்கு வந்து எடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேமெண்ட் 2 கேட்டகரி கீழே கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து சிட்டி சைடில் வரீங்க, ஜாப் ஒர்க் பண்ண வரீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா. இன்கேஸ் உங்களுக்கு மாதம் ஒரு 60,000 70,000 வரும். இது வந்து உங்களுக்கு நார்மலான ஒரு பேமெண்ட், அதாவது அலவன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணாமல் வெறும் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. 30,000 1,20,000 ஒரு நார்மல். இதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிடிசிக்கு அப்புறம் உங்களுக்கு எதெல்லாம் அலவன்ஸ் ஆட் ஆகுது பாருங்கள். உங்களுக்கு டியரன்ஸ் அலவடு, உங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
கேஃபிட்டேரியா அலவன்ஸ் சொல்லி ஏகப்பட்ட அலவன்ஸ் இதில் ஆட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 50,000 மினிமம் சம்பளமாக உங்களுக்கு கையில் வரும். ஸோ கம்ப்யூட்டர் பெஸ்ட்டோட ரிசல்ட் உங்களுக்கு எங்கே ஷார்ட் லிஸ்ட் அனுப்புற வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட ஹெச்பியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களுக்கு அலவன்ஸ் கீழே வேறு எதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வெக்கில் அலவன்ஸு உங்களுக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஜுகேஷன் லோன் அலவன்ஸு, உங்களுக்கு ஃபியூச்சர் அட்வான்ஸ் ரெசிடென்சி, அதேமாரி உங்களுக்கு ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா அலவன்ஸுமே இந்த ஜாப்பில் அவங்க ஆட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆஃப் அண்டு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் உங்களுக்கு எங்கேனாலும் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம சென்னையில் கூட இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சிட்டி தான் அப்படின்னு எங்கேயும் அவங்க மென்ஷன் பண்ணலை எங்கேயுமே உங்களுக்கு. அதேமாதிரி எந்த டிபார்ட்மெண்ட் கீழே உங்களுக்கு எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங் டிவிஷன் கீழே தான் உங்களுக்கான இந்த ஜாப் போஸ்டிங் எல்லாமே வருது. ஸோ அந்தந்த ஸ்டேட்டில் ஹெச்பி பேங்கோட ஹெட் ஆஃபீஸு கீழே உங்களுக்கு மார்க்கெட்டிங் டிவிஷன் கீழே தான் உங்களுக்கான ஒர்க் எல்லாமே இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே உங்களுக்கு ப்ரொபகேஷன் அண்டு ட்ரேஷன் பீரியட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொபகேஷன் பீரியட் வந்து இப்போ மத்திய கவர்மெண்ட் ஜாப் எல்லாத்துக்குமே இருக்குது. அதாவது உங்களோட நன்னடத்தை வந்து செக் பண்ணுவாங்க. எத்தனை வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து உங்களுக்கு 1 இயருக்கு வந்து இந்த ப்ரொபகேஷன் பீரியட் இருக்கும். அதாவது நன்னடத்தை பீரியட் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுமாரி உங்களுக்கு ரிட்டென்ஷன் அமௌண்ட்னு கொடுத்தேன்னு சொன்னால அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு 5,000 பெர் வந்து உங்கள் சம்பளத்துலேருந்து ரிட்டென்ஷன் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் சம்பளத்துலேருந்து ஒரு 5,000 வந்து மந்த்லி கட் பண்ணி கொடுப்பாங்க. அது எதுக்குன்னா உங்களுக்கு 6 மாதம் வந்து ப்ரொபகேஷன் பீரியட் இருக்குல்ல, நன்னடத்தை பீரியட் வந்து அதில் அந்த பீரியட் முடிய வரைக்கும் உங்களுக்கு 5,000 கட் பண்ணி வந்துட்டுருக்கும். ஒன்ஸ் அந்த பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஜாப் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த அமௌண்ட் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு கிரெடிட் ஆயிரும். உங்களோட பீரியட் முடியாது, அதாவது நன்னடத்தை பீரியட் முடியுதில்ல, அப்போ உங்களுக்கு அந்த அமௌண்ட் சேர்த்து 6,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் உங்களுக்கு ரிட்டென்ஷன் அமௌண்ட்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து கேட்டகரி வைஸான மொத்த ஜாப் அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 234, எஸ்சிக்கு 35, எஸ்டிக்கு 17, ஓபிசிக்கு 63, இடபிள்யூசிக்கு வந்து 23, யூஆருக்கு வந்து 96. ஸோ எல்லா கம்யூனிட்டிஸ்க்கும் அவங்க ஜாபோட வேகன்சி பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுற பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு வயசு அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ்மென் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ். ஆஸ் பர் சென்ட்ரல் நார்ம்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்களோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுவும் டேட் வைஸ் கொடுத்தாங்க பாருங்கள். உங்களுக்கு 1980லேருந்து 1918, அதாவது 1980லேருந்து 1989க்குள்ளே நீங்கள் பிறந்திருக்கணும். அதுதான் உங்களுக்கான அதிகபட்சமான வயது வரம்பு கொடுத்துருக்காங்க. அதுமாரி உங்களுக்கு மினிமமாக உங்களுக்கு 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுவும் எந்த டேட்லேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதான் லாஸ்ட் டேட்டு 14 February 2025. அதேமாரி இந்த டிஸ்கிரிப்ஷனில் நிறையா டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக படித்து பாருங்கள். சரினா ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸுக்கும் டிஃப்ரெண்ட்டான டாக்குமெண்ட்ரி கேட்குறாங்க. ஸோ அது எல்லாமே படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ். நீங்கள் டேரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்கே இருக்கும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரியர்ஸில் கரண்ட் ஓப்பனிங்ஸ் கீழே உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கும். நீங்கள் அங்கே போய்ட்டு கொடுத்துக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்ளிகேஷன் சார்ஜஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு யூஆர் ஓபிசி அவர் மீட்டபிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,180 ரூபா, 1000 ரூபா சார்ஜ், 180 ரூபா உங்களுக்கு ஜிஎஸ்டி சேர்த்து வரும். அதனால் 1,180 ரூபா சார்ஜ் வந்து யூஆருக்கும் ஓபிசிக்கும். இதே நீங்கள் எஸ்சி எஸ்டி கீழே வரீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான பேமெண்ட் ஃபீஸும் கிடையாதுன்ட்டாங்க. இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமான ஃபீஸ் தான் இருக்கும். அடுத்து உங்களுக்கு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்ன மாதிரி இருக்கணும், என்ன டீட்டெயிலாக வேணும் அப்படிங்கிற டீட்டெயில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் படித்து பார்த்துட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதேமாரி இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் எக்ஸாம் சென்டர் இப்போ வரைக்கும் எங்கேயுமே அவங்க சொல்லலை. இன்கேஸ் நம்ம ஸ்டேட்டில் வருது அப்படின்னா சென்னையில் தான் மேக்ஸிமம் இருக்கும். சென்னை தாண்டி அந்த ஸ்டேட்டுக்கு போகாது. ஏன்னா சென்னை ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அதுபடி நமக்கு சென்னையில் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் எந்தெந்த எக்ஸாம் சென்டர்னா கண்டிப்பாக அதில் சென்னை இருந்தால் சென்னையை கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. அதேமாரி உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம்லாம் பாஸ் ஆகிட்டீங்க, அதுக்கடுத்து உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூ வந்து எப்படியும் உங்களுக்கு வந்து ஹெட் ஆஃபீஸுக்கு தான் வைப்பாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் அப்பியர் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து சம் அலவன்ஸ் கொடுக்குறாங்க. இன்கேஸ் நீங்கள் எஸ்சி எஸ்டி கீழே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3rd ஏசி கீழே டிக்கெட் வந்து அலவன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை டீட்டெயிலாக படித்து பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல் வந்து 30 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கணும். ஸோ குறைஞ்சது 30 கீழே இருந்தால் உங்களுக்கு வந்து அலவன்ஸ் ஆட் ஆகாது. இந்த அலவன்ஸு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குமே நிறையா ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய டாக்குமெண்ட் கேட்பாங்க. அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ தட்ஸ் இட் டுடே வீடியோ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காமல் வேலை தேட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டுருங்க. ஏன்னா டிப்ளமோ லெவல்லேருந்து ஜாபுக்கு எடுக்கிறாங்க. ஸோ இது ஒரு வேறு மாதிரியான ஜாப்பு. ஈஸியாக நீங்கள் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஜாயின் பண்ணிடலாம். ஒன்லி சிபி டெஸ்ட் மட்டும்தான் இருக்குது. மறக்காமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் காய்ஸ். டாட்டா, பை பை.